ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா HTML கமெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். கமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டெவலப்பர் நோட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு 1000 லைன் கோட் அடிக்கிறோம். ஒரு 100 லைன் எதுக்கு, ஒரு 10 லைன் எதுக்கு, ஒரு லாஜிக் எழுதுறோம், சர்ச் லாஜிக், ஓகே, ஏதோ ஒரு அல்கோரிதம் ஏதோ ஒன்று எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அது எதுக்குன்னு நமக்கு புரியணும் ஃபஸ்ட்டு. ஒரு 4 மாதம் கழிச்சு வர சொல்ல இது யார் எழுதுனான்றதே தெரியாது. ஸோ நம்ம எழுதின கூட நமக்கு புரியாதுன்றப்ப நம்ம எழுதின கூட மற்றவங்களுக்கு எப்படி புரியும் இல்லையா? ஸோ அதனால் கமெண்ட் அப்படின்றத கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl/, ஓகேவா? அப்படி இல்லையா Shift-Alt-A, ஓகேவா? இதுவுமே ஒர்க் ஆகும். ஸோ Shift-Alt-Aனா என்னது, Ctrl//னா என்னது, விண்டோஸில் மோஸ்ட் யூசர்ஸ் விண்டோஸ்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதனால் விண்டோஸ் கீயை சொல்கிறேன். தென் இங்கே ஸோ கமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது, HTML கமெண்ட்ஸ் ஆர் நாட் டிஸ்பிளேட் இன் ப்ரௌசர். அப்போ அது நீங்கள் இந்த ஹெட்டை அப்படியே செலக்ட் பண்ணி கமெண்ட்டில் போட்டு விட்டிங்கன்னா அந்த ஹெட்டே என்ன ஆகுது, அங்கே ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், வெல்கம் டு கோடர் ஸ்கில்ஸ், திஸ் இஸ் சம் கண்டென்ட் ஆன் கோடர் ஸ்கில்ஸ் அப்படின்ற ஒரு பேராகிராஃப் இருக்குது. திஸ் இஸ் த கமெண்ட். ஓகேவா? ஸோ இங்கே திஸ் இஸ் த கமெண்ட் அப்படின்றது இங்கே இருக்கா பாருங்கள், இல்லை. என்னென்னா நம்ம போடுற கமெண்ட், ஓகேவா, அது சிங்கிள் லைன் கமெண்ட்டாக இருக்கலாம், மல்டி லைன் கமெண்ட் இருக்கும். அதை ஒரு லைனில் கமெண்ட் பண்ணால் சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைனை சேர்த்து கமெண்ட் பண்ணால் இந்த மாதிரி மல்டி லைன் கமெண்ட். அப்போ 2 பேராகிராஃபை கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேராகிராஃப் கீழே தெரியுதாமா? இல்லை இல்லையா? ஒரு ஹெட்டிங், ஒரு பேராகிராஃப், அனதர் பேராகிராஃப். நம்ம இந்த மாதிரி கமெண்ட் பண்ண சொல்ல டெம்பரவரியாக அது என்ன பண்ணும், அதை டிசேபிள் பண்ணிடும். அதை பர்மனெண்ட்டாகவே டிசேபிள் பண்ணிடும். வேணும்னா நம்ம திரும்பி என்ன பண்ணிக்கலாம், அதை அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இடத்துல தான் கமெண்ட் யூசேஜ் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஹைடிங் கண்டென்ட், ஒரு கண்டென்ட்டை நம்ம எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். சிம்பிள். இங்கே ஒரு பேராகிராஃபை ஈஸியாக நம்மளால் ஹைட் பண்ண முடியும். எப்போ தேவையோ அதை நம்ம என்ன பண்ண முடியும், எனேபிள் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஹைடிங் இன்லைன் கண்டென்ட். ஸோ இன்லைன் கண்டென்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கண்டென்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது inline content. Comments can also to be used to hide part of the middle of the HTML code. ஒரு மிடில் கோடை நம்ம ஹைட் பண்ண முடியும். மிடில் இப்போ இங்கே பாருங்கள், ஒரு பேராகிராஃப் போயிட்டுருக்கு, ஒரு பேராகிராஃப் போயிட்டுருக்கு, இல்லை ஒரு ஹெட்டிங் போயிட்டுருக்கு, பேராகிராஃப் போயிட்டுருக்கு, ஒரு டிவ் போயிட்டுருக்கு, எனி கண்டென்ட் போயிட்டுருக்கு. ஏதாவது ஒரு நடுவில் இருக்க மிடில் இருக்க ஒரு கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ண முடியும், நாட்லாம் ஸ்டார்டிங்லேயும் கண்டென்ட்டை வந்து கமெண்ட் போடுவாங்க, எண்டிங்லேயும் கமெண்ட் போடுவாங்க. ஓகேவா? ஸோ மிடில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும், கமெண்ட் போக முடியும். ஓகேவா? அதை மல்டி லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க, சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. மல்டி லைன்னா 4-5 பேராகிராஃபை சேர்த்து, இல்லை 4-5 எலமெண்ட்டை சேர்த்து போடுறது. சிங்கிள் லைன்னும் போது மேலே ஒரு சிங்கிள் லைனில் போடுறது. இன்லைன் கமெண்ட் அப்படின்னும் போது ஒரு லைன் பக்கத்துலேயே போடுறது. ஓகேவா? இதுவுமே பாசிபிள் தான். ஓகேவா? ஸோ HTML கமெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், CSSல கமெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஜாவாஸ்கிரிப்டில் கமெண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அடுத்தடுத்து போக சொல்ல கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டே வருவீங்க. ஆனால் என்ன ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னா, ஸோ கீ மாறாது. Ctrl// தான் கமெண்ட்ஸ்க்கு, சிங்கிள் லைன் கமெண்ட்டுக்கு, மல்டி லைன் கமெண்ட்டுக்கு. ஸோ Ctrl-Alt-A. ஓகேவா? ஜஸ்ட் நோட் இட் டவுன். ஸோ இருந்தாலுமே நம்ம VS Code லைவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா? கண்டென்ட் மெயினாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இதுக்கு தாம்மா. என்னன்னா, இப்போ நான் கோட் அடிச்சுட்டேன், நான் போயிட்டேன், ஒரு 6 months இல்லை 1 year இல்லை 2 years ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. அடுத்த கம்பெனிக்கு நான் சுவிட்ச் ஆக சொல்ல என்னோட கோடை அடுத்தது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர சொல்ல அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா? டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுவாங்க டெவலப்பர்ஸ். அப்போ அப்டேட் பண்ண சொல்ல அது எதுக்குன்னு புரியணும். எதுக்காக இதை கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு, ஏன் இப்போ ஒரு 10,000 லைன் ஆஃப் கோட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் கிரியேட் பண்ண கோடு, அதில் இந்தந்த கோடு எங்கெங்கே இருக்குன்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர்டாக. ஓகேவா? ஸோ நிறைய பார்த்துருங்க, வீடு கட்ட சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா மால்குள்ளே என்டர் பண்ண சொன்னால் ஃபஸ்ட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஸோ இந்தந்த ஃப்ளோரில் இந்தந்த கடை இருக்குன்னு வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் கமெண்ட்ஸ். ஓகேவா? இந்த கமெண்ட்ஸ்ன்றது இட்ஸ் அ கைடிங் டெவலப்பர் டு அச்சீவ் ஈஸியாக நோட்ஸ். ஓகேவா? டெவலப்பர் நோட்ஸை அச்சீவ் பண்ணிவிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டோன்னா ஈஸியாக அதுக்கப்புறம் அதை ஹேண்டில் பண்ணி எடிட் பண்ணி மேனிப்புலேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எல்லா லாங்குவேஜ்லேயுமே கமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ கீஸ் ஒன்று தான், ஆனால் கமெண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் மாறிக்கிட்டே இருக்கும். யூசேஜ் ஒன்று தான். ஓகேவா? ஆப்வியஸாக கவலைப்படாதீங்க, கமெண்ட்ஸில் இருக்க கோடு உங்களுக்கு அவுட்புட்டில் வராது. ஓகேவா? கமெண்ட் சின்டாக்ஸை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுதான். இது நீங்கள் மேனுவலாக நீங்கள் டைப் பண்ண தேவையில்ல. ஸோ Ctrl// கொடுத்தாலும் டைப் ஆகிடும் அதுவாகவே. ஓகேவா? ஜஸ்ட் ட்ரைம் எடிட்டரில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதை நான் கமெண்ட் பண்ணணும், கரெக்டு தானே? இதை கமெண்ட் பண்ண சொல்ல ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ Ctrl// எதுவுமே பண்ணல, Ctrl// மட்டும் தான் கொடுத்தேன், கமெண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஐ வாண்ட் டு கமெண்ட் திஸ் லைன், அந்த லைனை கிளிக் பண்ணி Ctrl// எஸ் இட் இஸ் பாசிபிள், வி கேன் ஏபிள் டு டூ தட். ஓகே? ஸோ இப்போ டைட்டிலில் நான் பண்ணுறேன் அப்படின்னா எதை வேணால் பண்ணிக்கலாம் கமெண்ட். ஸோ கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாதிரி மல்டி லைன் கமெண்ட்டும் போது 4-5 லைன் அப்படியே சேர்த்து செலக்ட் பண்ணணும். ஓகேவா? மவுஸில் 2 லைனை சேர்த்து செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl// கொடுத்தீங்கன்னா மல்டி லைன் கமெண்ட். அதாவது இங்கே பாருங்கள், தனித்தனியாக கமெண்ட் ஆகலை, இது ரெண்டும் சேர்த்து ஒரே கமெண்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்களா? இதுதான் மல்டி லைன் கமெண்ட். ஓகேவா? ஸோ ஐ திங்க் யூ காட் இட். ஓகே?
ஓகே டியூட். ஸோ இதோட அடுத்த டாபிக் கிளாஸஸ் அண்ட் ஐடி ரொம்ப ரொம்ப ரியலி இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர கிளாஸஸ் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த டேயில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.